இந்த vlogல 2 சர்ப்ரைஸ் இருக்குது. ஒன்று விமென்ஸ் டே செலிப்ரேஷன், இன்னொன்று தேஜ் எனக்கு கொடுத்த க்யூட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் ஸ்டோரி பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம தேஜ் குட்டியோட டியூஷன் சென்டரில் சாய்ராம் டியூட்டர்ஸில் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே அட்டன் பண்ண வந்திருந்தோம். இன்சைட் போகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நம்ம செல்ஃபி செஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்மால் கேதரிங் தான், ஒரு 15 விமன் இருந்தோம். பட் ரொம்பவே வார்மாக ஃப்ரெண்ட்லியாக அட்மாஸ்பியர் இருந்துச்சுங்க. நம்ம விமனுக்காகவே ஒரு தனி செலிப்ரேஷன் வச்சு அவங்க டியூஷன் சென்டரில் இது ஒன்று பண்ணியிருந்தாங்கட்டு அது ஒரு நல்லா இருந்துச்சு ஃபீலு வைபு. ஸோ அவங்க சுஜாதா மேம் வந்துட்டு சாய்ராம் டியூட்டர்ஸோட ஃபவுண்டர். அவங்க தான் விமென்ஸ் டே பற்றி பேசி இந்த செஷன்ஸ்லாம் ஆரம்பித்து வச்சாங்க. ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. விமனோட எம்பவர்மெண்ட் பற்றி, நம்மளோட சொசைட்டியில் விமன் க்ரோத் பற்றி நிறையா டாக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த விளாக் பார்த்துட்ருக்க எல்லா விமனுக்குமே என்னோட ஸ்மால் மெசேஜ். இந்த ஜென்ரேஷனில் நம்ம விமனாக நிறைய ரோல் ப்ளே பண்ணுறோம். ஒரு அம்மாவா, பொண்ணா, ஒய்ஃபா, எல்லா ரோல்ஸையுமே பேலன்ஸ் பண்ணுறோம். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ட்ரீம்ஸை கொஞ்சம் சைடில் வச்சிடறோம், நம்ம ஹெல்த்தை கண்டுக்காமல் விட்டுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரோத்து, ஹெல்த்து, கான்ஃபிடென்ஸ், நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்மால் ஸ்டெப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, புது ஸ்கில் கற்றுக்கிறது, சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் லேர்ன் பண்ணுறது, நம்ம ஹெல்த்துக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் ஹெல்த் மேலே, உங்கள் ட்ரீம்ஸையும் உங்கள் ஹாப்பினஸ்க்காகவும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்பயர் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களை நீங்கள் நம்புங்க. வெரி ஹாப்பி விமென்ஸ் டே ஃபார் ஆல். சீரியஸ் டாக்ஸ்க்கு அப்புறம் ஃபன் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பலூன் தட்டி கப் எடுக்கிறது, பேங்கிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது, கண்ணை மூடிட்டு அந்த கூன் வழியாக நடக்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் விளாண்டோம். எல்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் செஷன், கேசரியும் மாப்பிள சம்பா கஞ்சியும் சர்வ் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஹார்ட்ஃபுல் செலிப்ரேஷனுங்க. ஃபைனலி சுஜாதா மேம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு பித்தளையில் குட்டி குட்டி விளக்கு மாதிரி சிலருக்கு வந்துருந்துச்சு. எனக்கு வந்து என்ன வந்துருந்துச்சுன்னா பித்தளையில் ஒரு குட்டி குங்குமச்சிமில் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போதே என் தேஜு வந்துட்டு ஒன்று உளறிட்டா. 1 வீக்காக அவள் எனக்கு மதர்ஸ் டேக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காளாம். அவளுக்கு விமன்ஸ் டேன்னு சொல்ல தெரியல, மதர்ஸ் டேன்னு நினச்சிட்டு அதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக வேற உண்டியல் படத்தில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி எனக்கு வாங்கி வச்சுருந்தா. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. என்னடா இது? பாப்பாவே அவளே செஞ்ச ஒரு கியூட் க்ரீட்டிங் கார்டு. தேங்க்ஸ் ஃபார் ராக் மீ இன் த வேர்ல்டா. ஹாப்பி மதர்ஸ் டே. விமன்ஸ் டேக்கு மதர்ஸ் டே எழுதிட்டியா? என்னடா இது? என்னன்னு சொல்றேன். ஓ, பட்டன் அமுத்துனா இப்படி ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். இங்க பாருங்க. இது வந்து இது எனக்கு வாங்க gift மாதிரி தெரியலையேடா. எனக்கு என்னடா? இதுவா நீங்க தரையில படுக்கும்போது கழுத்து வலிக்கு, இது முதுகு வலிக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு தான். இது இங்க கூட வச்சுக்கலாம், இல்ல இங்க வச்சுக்கலாம், இல்ல இங்க வச்சுக்கலாம். நான் அது மேல கூட உட்கார்ந்துக்கலாம். ரொம்ப தாட்ஃபுல் gift. இங்க பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க. தலகாணி மாதிரியா? தேங்க் யூ டா. அதுக்கப்புறம் ஐயோ இந்த ஓம்ங்கிறது இந்த கீச்சன் அம்மாக்கா? ஆமா. அம்மாக்கு முருகானா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இது ஐ லவ் யூ. இது மட்டும் எனக்கு ஒரு கியூட் லப்பபூ டாய், அப்புறம் 2 ஸ்மால் கீ செயின், என் ஸ்கூட்டி கீக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு இன்ஃப்ளாட்டபிள் பில்லோ. ஐ லவ் யூ. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெஸ்அப் பண்ணி ரெடியானதே வந்து இன்னொரு காதுகுத்து ஃபங்க்ஷன் வேறு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு காதுகுத்து ஃபங்க்ஷன், அதுக்கு தான் போயிருந்தோம். அங்கேயும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ விமன்ஸ் டே செலிப்ரேஷன், தேஜோட குட்டி கிஃப்ட்டு, ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்னு இந்த டேவே எனக்கு ஃபுல்லாக சர்ப்ரைஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்ட்ராங்கான, கைண்டான, இன்ஸ்பைரிங் விமன் எல்லாருக்குமே உங்களோட லைட் இன்னும் நிறையா பேரோட லைஃப்பில் பிரைட்டாக மாறட்டும்.